அன்பிற்கினிய ஆசிரியர் சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. நேத்து கல்வி அமைச்சரோட தமிழ்நாடு ஆசிரியர் சங்கங்களுக்கு நடந்த அந்த முக்கியமான அந்த கூட்டம் அந்த கூட்டத்த பத்தி ஒரு சில முக்கியமான தகவல்கள் வெளியாயிருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 24ஆம் தேதி அந்த கோர்ட்ல கேஸ் ஹியரிங் வர்ற இந்த டைம்ல, அ இந்த கூட்டத்த நடத்தியிருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா ஆசிரியர் சங்கங்களும் ஒட்டுமொத்தமா தமிழ்நாட பொறுத்தவரைக்கும் பிரைமரி ஸ்கூல் டீச்சர் அசோசியேஷன் நெறைய இருக்கு. அதே மாரி பட்டதாரி ஆசிரியர் சங்கம், பதவி உயர்வு பெற்ற பட்டதாரி ஆசிரியர் சங்கம், ஆ தலைமை ஆசிரியர் சங்கம் இவங்க எல்லாமே என்ன கேட்டிருக்காங்க ஒட்டுமொத்தமா, டிஇடி எக்ஸாம்லேருந்து எங்களுக்கு ரிலாக்ஸ் பண்ணுங்க. அதுல நீங்க ஏதோ ஒரு வகையில ஒண்ணு மதிப்பெண்ண குறைங்க, இல்ல எல்லாருக்கும் 60 மதிப்பெண் ஆக்குங்க. ஸோ வெயிட்டேஜ் குடுங்க. இது மாரியான நெறைய விஷயங்கள கோரிக்கைகளா வச்சு, ஒவ்வொரு தரப்புல இருந்தும் வெவ்வேறு கடிதங்கள் குடுக்கப்பட்டிருக்குதுங்க. அந்த கடிதத்துல ஒரு முக்கியமான விஷயத்த நேத்து நான் உங்களுக்கு குடுத்திருந்தேன். ஸோ அதுலேருந்து இப்ப ரீசென்ட்டா வரக்கூடிய தகவல் கல்வி அமைச்சர் ஒவ்வொரு சங்கங்களோட கோரிக்கைகளையும் ரொம்ப காது குடுத்து கேட்டிருக்கிறாங்க. அவங்கள்ட்ட ஒரு சில விஷயங்கள எக்ஸ்ப்ளனேஷனா கேட்டிருக்கிறாங்க, அவங்களோட புரிதலுக்காக. ஸோ அப்போ கல்வி அமைச்சர் மாண்புமிகு கல்வி அமைச்சர் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு சில விஷயங்கள் தான் கன்ஃப்யூஷனா இருக்கு. இப்ப என்னன்னா ஆல்ரெடி ஜெனரலுக்கு ஹைகோர்ட் ஆர்டர் படி நாங்க மார்க் குறைக்கலாம்னு இருக்கோம். இது இல்லாம ஓபிசிக்கு அதாவது ஓபிசி அண்ட் எம்பிசிக்கு 75 மார்க்கா இருக்கு. எஸ்சி, எஸ்டிக்கு 60 இருக்கு. நாங்க இது எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா ஜென்ரலையும் சேர்த்து 60 மார்க் ஆக்கிடலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் இருக்கு. இன்னொரு பிளான் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மதிப்பெண் ஆல்ரெடி இருக்கு இல்லையா? இப்போ ஓசிக்கு 90ல இருந்து நிச்சயமா ஒரு மார்க் குறைய போகுது. எம்பிசி ஓபிசிக்கு 75 இருக்கு இல்லையா? அதை ஒரு 68ஆ மாத்துறதாவும், எஸ்சி எஸ்டிக்கு உள்ள 60ன்றது அப்படியே இருக்கும் அப்படின்ற மாதிரி. அப்போ 3 ஸ்டெப்புக்கும் ஒவ்வொரு மதிப்பெண் வைக்கிறதா ஒரு பிளான் இருக்கு. இன்னொன்று வெயிட்டேஜ் கொடுக்கறது. ஸோ வெயிட்டேஜ் அண்ட் யூஜி பிஜி டிகிரி, எம்ஃபில், பிஹெச்டி இந்த படிப்புக்கு ஏற்ற மாதிரி மதிப்பெண்கள் கொடுத்து அதை வச்சு டெட்டு மார்க்கை ஏத்துறது. இது மாதிரி ஒரு பிளான் இருக்கு. இந்த 3 பிளான்ல நாங்க எந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணலாம்? ஏன்னா இதுக்கு எங்களுக்கு இந்த என்சிடில நாங்க கருத்து கேட்க வேண்டியிருக்கு. அந்த ஒரு சில கன்கரன்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருக்கு. இதெல்லாம் நாங்க பண்ணா தெளிவா இருக்கணும். ஏன்னா நாம ஒண்ணு கொடுத்துட்டு அது திரும்ப கோர்ட்டுக்கு போயிட்டு திரும்ப அது ரிஜெக்ட் ஆகுறது, அது மாதிரி ஆகக்கூடாதுன்றதுனால ஸோ ஃபைனலா ஒரு விஷயம் செய்யணும். அந்த விஷயம் டீச்சர்ஸ்க்கு ஃபேவரபிளா இருக்கணும். அது சட்ட ரீதியா எந்த பிரச்சனையும் சிக்கலையும் ஏற்படுத்தக்கூடாது. அது மாதிரி தான் நாங்க திங்க் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி கல்வி அமைச்சரால் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ நாம இதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கிறோம்? நம்ம புரிஞ்சுக்கிறோம்னா 3 விஷயத்துலயுமே டீச்சர்ஸ்க்கு ஃபேவர் இருக்குதுங்க. எல்லாருக்கும் 60 மார்க்கா குறைஞ்சாலும் நல்ல ஃபேவர் தான். ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஒவ்வொரு மார்க்கை குறைக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆல்ரெடி இருக்கக்கூடிய எம்பிசிக்கு 75ன்றதையும் குறைக்கப்படும். அதே மாதிரி ஜென்ரலுக்கும் குறைக்கப்படும் அப்படின்னும் போது எல்லாருக்குமே 60 மார்க்ன்றது ஒரு நல்ல விஷயம் தான். வெயிட்டேஜுக்கு மதிப்பெண் கொடுக்கும்போது அது இன்னும் வேற லெவல். ஏன்னா 2013க்கு பிறகு அப்பாயின்மெண்ட் டீச்சர்ஸ்க்கும் டெட்டு கிடையாது. டெட்டு உண்டு. அதுக்கு முன்னாடி உள்ள பழைய ஆசிரியர்கள் பார்க்கும்போது ஒவ்வொரு ஆசிரியருக்கும் நிச்சயமா 15 மதிப்பெண் ஆவரேஜா கிடைக்கும். அப்படி பார்க்கும்போதும் அந்த டீச்சர்ஸ்க்கு பெரிய ஃபேவரா போயிடும். ஏன்னா 2012, 13ல டெட்டு மதிப்பெண்லேருந்து 60 மார்க் எடுத்துக்கிட்டு எக்ஸ்பீரியன்ஸு, பிஎட் மார்க்கு, டிகிரி மார்க்கு இது எல்லாத்தையும் வச்சு ரெக்ரூட்மெண்ட் பண்ணி டீச்சர்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி ஒரு முறை நீங்க பண்ணிருக்கீங்கன்னும் போது இப்போ அந்த மாதிரி பண்ணுறேன்னு கேட்குறாங்க. ஸோ டெட் மார்க்கு கூட மற்ற மார்க்கை சேர்க்கறதுக்கு எந்த அளவில் நமக்கு என்சிடியில இருந்து நமக்கு நாம்ஸ் இருக்கு அப்படின்றதெல்லாம் செக் பண்ண வேண்டியது இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சரி, ரைட், பார்க்கலாம். ஹோப்ஃபுல்லி நிச்சயமா நல்ல விஷயம் நடக்க போகுது. அது எது மாதிரி நல்ல விஷயம்ன்றது நமக்கு போக போக தான் தெரியுங்க. அது சம்மந்தமா அப்டேட் தான் உங்களுக்கு கொடுக்குறேன். தேங்க்யூ ஸோ மச்.